அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலைவனச்சோலை வழங்கும் தேன்துளி நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டு பட்டித்தட்டி கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தொலைபேசியின் வழியாக எனக்கு தொடர்பு கொள்கிறீர்கள். பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எப்படியாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த செய்தியை நாங்கள் தயாரித்து வழங்குகிறோம். வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் அகில உலகத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி அமைக்க நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஜெபியுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், எங்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இந்த உலகத்திலே இந்த ஊழியத்தை செய்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் இதை கேட்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் அதை அனுப்பி அவர்களையும் ஆசீர்வாதிக்க உங்களை நான் அன்போடு நான் அழைக்கிறேன். ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்ல, ஆசீர்வாதமாகவே நீங்கள் மாற வேண்டும். அதுதான் என்னுடைய மன விருப்பம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆச்சரியமான ஒரு வாக்கு தத்துவம். நீ நம்பி இருக்கிற உன் நம்பிக்கை ஒருபோதும் உன்னை ஏமாற்றாது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையிலே நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். ஆம், தேடும் பொழுதெல்லாம் தென்படுகிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். என்னை கேட்டுக்கொண்டு, உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்க நினைவுகள் தீமைக்கானவைகள், நன்மைக்கு ஏதுவானவைகளே. God has a plan for your life. That plan is not for evil, for welfare. நீ எதிர்பார்த்திருக்க முடிவை நான் அவனுக்கு கொடுப்பேன். சில ராசி பலன் பார்க்க போவாங்க, தினமலர் பேப்பரில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? எதிர்பார்த்த கோலத்தில் ஏமாற்றம் என்று. ஆனால் இந்த வேதத்தை வாசித்து பாருங்கள், எதிர்பார்த்த கோலத்தில் ஒரு நாளும் ஏமாற்றம் இல்லை. அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 62:5 சொல்கிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். உங்கள் நம்பிக்கை என்ன? என் வாழ்க்கையை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் பிள்ளைகளை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்குது, என் வருங்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்? நான் நம்புகிறது அவராலே வரும் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. நீதிமொழிகள் 24:14 சொல்கிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. மனிதர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை அழியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அவர்கள் நொறுங்கி விழுந்தார்கள். கர்த்தரையே நம்பிக்கை கொண்டிருக்கிறபடியால் நான் நிமிர்ந்து நிற்கிறேன். ஏனென்றால் என் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. உங்களுடைய நம்பிக்கை என்ன? உங்களுடைய எதிர்பார்க்குதல் என்ன என்று இந்த வேளையில் நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? யுவர் எக்ஸ்பெக்ட் ஷால் நாட் பி கட் ஆஃப். எப்பொழுதுமே நல்லதே எதிர்பாருங்க, எப்பொழுதும் நல்லதே எதிர்பாருங்க. ஏன்னா நம்ம தேவன் நல்ல தேவன். அன்றியமுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அன்புக்குறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதோ சம்பவிக்கும். அவன் நன்மையை தவிர தீமையே செய்யாத தேவன். தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் தீமை செய்வாரோ? எவனாவது பொல்லாத தகப்பனாக இருந்தும் கூட நல்ல ஏவுகளை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது பூரண சர்க்குணராகிய தேவன் தீமை உனக்கு செய்வாரா? இல்லை, நன்மையே செய்வார். ஆனால் உன் எதிர்பார்க்கறதில் என்ன? ஐயோ, பெரிய பாம்பு பார்த்தேன், பெரிய பிசாசை பார்த்தேன், நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கும். ஆனால் கர்த்தரை நம்பி இருந்து எதிர்பார்க்கிறவன் நல்ல காரியத்தையே எதிர்பார்ப்பான், நன்மைகளையே கர்த்தர் செய்வார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஜெபபால வேலையாகி 9ஆம் மணி வேளையிலே பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். பேதுருக்கும் யோவானுக்கும் ஆலயத்திற்கு போவதற்கு கரெக்டாக ஒரு டைம் வைத்திருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறீர்களா? அல்லாவிட்டால் உங்கள் மனமோன நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், தருணம் வாய்க்கும் பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அனைவர் கரெக்டு நேரத்தில் அங்கே ஜெபிக்கிறாங்க. அப்பொழுது ஆலயத்துக்கு போகும்போது என்ன சம்பவிக்கிறது? தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்துல பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். அலங்கார வாசலண்டையிலே ஒரு அலங்கோலமான மனிதன், அவனை அனுதினமும் சுமந்து கொண்டு வந்தவர்கள் ஆலயத்திற்கு உள்ளே கொண்டு போயிருக்கலாமே.
ஏன் வெளியே வைத்தார்கள்? அவன் பிச்சை கேட்பதற்காக. அவனை பிச்சை கேட்பதற்கு சுமந்து கொண்டு வரும் மக்களுக்கு ஏதோ ஒரு லாபம் உண்டா? நிச்சயமாக உண்டு. இவன் சம்பாதித்ததிலே ஒரு பகுதியை கொடுத்திருப்பார்கள். ஆகவே தான் ஆலயத்துக்குள்ளே கொண்டு போகவில்லை. ஏனென்றால் அவருடைய வியாபாரத்தில் நஷ்டமாகிவிடும். The man was stuck at the gate. ஒரு இடத்துலையே மாட்டிக்கிட்டான். முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் போக முடியாது, ஒரே இடத்துல. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டில் ஒரே இடத்துலையே நீ இருந்திருக்கிறாயா? ஒன்றுலே ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு காரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை. இருந்த இடத்துலையே நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு சப்பா. நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, நான் முன்னேற வேண்டும். மூவ் ஆன் பிரதர்ஸ், மூவ் ஆன் சிஸ்டர். திஸ் இஸ் அ மூவிங் டே. யூ ஆர் நாட் எ லேம் மேன், பட் ஸ்பிரிச்சுவலி லேம். ஆவிக்குரிய கோலத்தில் நீ ஒரு சப்பானியாக இருக்கிற. செபிக்க முடியலை, துதிக்க முடியலை, ஆலயத்துக்கு போக முடியலை. ஆலயத்தில் போனால் நல்லா தூக்கம் வருகிறது. உயிரோடு இருந்தும் செத்தவனாக இருக்கிறாயா? காலிருந்து நடக்க முடியாமல் இருக்கிறாயா? கண்ணிருந்து பார்க்க முடியாமல் இருக்கிறாயா? காதிருந்து கேட்க முடியாமல் இருக்கிறாயா? இந்த மனிதன் அலங்கார வாசண்டையிலே அலங்கோலமான மனிதன். அங்கே பாடுறது இவனுக்கு கேட்கும், இவங்க பாட முடியாது. பிரசங்கம் பண்ணுறது கேட்கும், அதை அனுபவிக்க முடியாது. உன் வாழ்க்கை அப்படித்தானா? எல்லாரும் பாடுறாங்க, ஆனால் என் இதயத்தில் பாடல் இல்லை. ஏன்? சந்தோஷமாக இருந்தால்தானே சங்கீதம் பாட வேண்டும். சந்தோஷமே இல்லையே, நான் என்ன பாடல் பாடுவேன்? ஆலயத்துக்கு போனாலும் கலந்தொல்லையை நினைத்து கொண்டிருக்கிறேன், கடினமான குடும்ப உறவை நினைத்து கொண்டிருக்கிறேன், வேலை செய்கிறதுக்கு பிரச்சனை நினைத்து கொண்டிருக்கிறேன். அங்கே போதிக்கிற வசனம் என் மனதுக்குள் போகவே இல்லை. சப்பானி சப்பானி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் இந்த வேதத்தில் காணப்படுகிற ஒரு சப்பானி இடத்துல ஒரு நல்ல காரியத்தை நான் பார்க்கிறேன். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுரு யோவானை அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருனார். எக்ஸ்பெக்டட் சம்திங் ஃப்ரம் பீட்டர் அண்ட் ஜான். பேதுருடத்திலையும் யோவானையும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருக்கிறான். உன் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்க்குதல் இருக்கா? கேட்டால் சொல்லுவாங்க, ஒரு எதிர்பார்க்கல் இல்லை, வந்த வழியே திரும்பி போகணும், வீடு போங்க, காடு வாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லையே. தண்ணி இல்லாமல் வாழலாம், காற்று இல்லாமல் வாழலாம், நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. உன் நம்பிக்கை என்ன? வாழ முடியும் என்று நம்புகிறாயா? வாழ்ந்து முடித்து விட்டேன் போதும் என்று சொல்கிறாயா? இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. பேதுரு யோவானை உற்று பார்த்தான். எதுவாவது கிடைக்கும் என்று அவன் எண்ணினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏதாவது கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பினது கிடைக்கும், நினச்சது நடக்கும், முடியும், கூடும். தைரியமாக சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியினால் ஆகும். நம்புங்க நம்புங்க. யாரை நம்பி ஏமாந்துருக்கலாம், ஆனால் எங்கள் ஆண்டவரை நம்பி ஏமாந்தவங்க யாருமே கிடையாது. எதிர்பார்க்கிறாயா? கொடுத்தால் குடுசாமி என்று சொல்கிறாயா? அல்லவரை எதிர்பார்த்துத்தான் வந்திருக்கிறாயா? என் ஆண்டவர் அண்டையிலே ஏதாவது கிடைக்குமா என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனா இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவரோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. என்னை எதிர்பார்க்குதல் என்ன? நான் ஒரு நாள் எப்படியாவது நடப்பேன் என்று எதிர்பார்த்து தான் ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்தாயா? பேதுரு யோவான் சொல்கிறாங்க, நீ எதிர்பார்க்கிறது எங்களிடத்துல இல்லை. ஏன்னா அவன் பிச்சை கேட்டான். அப்பா எனக்கு 10 ரூபா போடுங்க அப்படி பிச்சை கேட்டான். ஆனால் பேதுரு யோவான் என்ன சொல்கிறாங்க? வெள்ளியும் பொண்ணு எங்கள்கிட்ட இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது. நீ பிச்சை கேட்கிறாய் அல்லவா, அதையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்று. முடமாக ஆலயத்தின் வாசலில் படுத்து கிடக்கிறாயா, ஆலயத்துக்குள்ளே உன்னை போக வைக்கிற ஒன்று எங்களிடத்தில் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, உன் எதிர்பார்க்கலை உனக்கு கொடுப்பதற்கும் உன் ஏமாற்றத்தை மாற்றுவதற்கும் வல்லமை உள்ள ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. அவர் வல்லமை உள்ளவர், பராக்கிரமம் செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், திக்கற்ற பிள்ளையின் தகப்பன், விதவையின் கணவன், ஏழைக்கு தோழன், பாவிக்கு பங்காளன், செங்கடலை பிளக்கிறவர், சேனைகளை முறியடிக்கிறவர், எரிகோ கோட்டையை உடைக்கிறவர், உன் பாதையை திருத்துகிறவர், பொங்கி எழுகிற யோர்தானை பின்னிட்டு திரும்ப வைத்து தண்ணீர்கள் வழியாக ஒரு பாதையை உருவாக்க வல்லமை உள்ள தேவன். தண்ணீர் நடக்கும் பொழுது உன்னோடு கூட இருக்கிறவர், ஆறுகள் புரளாதபடி உன்னை காக்கிற ஒரு தேவன். நல்ல சொல்லுவோம், அல்லேலூயா. தண்ணீரை ரசமாக மாற்றினது போல் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவர். முந்த சுவையை பார்க்கல இனிமையான சுவை உள்ள ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு உணவாக்குனது போல உன் கையில் இருக்கும் சிறிதளவான கலையத்தில் இருக்கும் மாவை எண்ணெயும் 3.5 ஆண்டு பஞ்சத்தில் தாராளமாக ஏராளமாக அனுபவிக்க வைத்த சாரிபாத்து விதவையைப் போல உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை வருமானத்தை கூட்டி கொடுக்க வல்லமை உள்ளவர். குடனுக்கு பார்வை கொடுப்பார், குஷ்டரோகியை குணமாக்குவார், செவிடனை கேட்க வைப்பார், முடவனை துள்ளி குதிக்க வைப்பார், சோம்பன கையுடைய மனிதனுடைய கையை நீட்ட வைத்தார், செத்தவனை வெளியே வா என்று சொன்ன அதே ஆண்டவர், நேற்று மீண்டும் மாறாதவர். அவர் சொன்னார், நேற்று மீண்டும் என்று மாறாத ஒரு தேவன், நம்ம அன்சேஞ்சிங் காட், மாற்றமில்லாத ஒரு தேவன் உன்னோடு பேசுகிறார். நீ எதிர்பார்த்தது ஒன்று, கிடைச்சது இன்னொன்று. நீ எதிர்பார்த்தது கொஞ்சம், கிடைச்சது விவரிக்க முடியாது. ஃபார் பியாண்ட் யுவர் இமேஜினேஷன், கம்ப்ரிஹென்ஷன், திங்கிங் அண்ட் ஆஸ்கிங் மை காட் கேன் டூ ஃபார் யூ. நீ நினைப்பதற்கும் கேட்பதற்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமாய், ஐ சே ஹல்லேலூயா, மிக அதிகமாய், மிக அதிகமாய் உன் சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் உன் பாதையிலே கடந்து செல்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, டுடே இஸ் த டே. இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் நல்ல நாள், பாவம் தீர்ந்து போகிற நாள், பரலோக சந்தோஷம் உனக்குள் இறங்குகிற நாள். Silver and gold we don't have, but we have something to give to you. In the name of Jesus, rise up and walk. அப்படி சொல்லி கையை பிடித்து அவர்கள் தூக்கி விட்டாங்க. நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி கையை வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார்கள். ரைட் ஹேண்ட், வலது கையை எப்படி தூக்கி விடாது. பிச்சைக்காரனை விட்டுட்டு போகலை. பிச்சைக்காரனுங்க தொடணும்னு நினைக்கல. இந்த உலகம் அப்படி தான், தொடாமல் போயிடும். ஐயோ அழுக்கு, கிட்ட போக மாட்டாங்க. எங்கள் ஆண்டவர் வித்தியாசமானவருங்க, மனிதன் இல்லைங்க, அவர் தேவனுங்க. குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கினவர், கூனியாயிருந்த மகளை தொட்டு குணமாக்கினவர், பத்தமையை தொட்டு குணமாக்கினவர், பாடையை தொட்டவர் உன்னையும் தொடுவார். வலது கரத்தினால் உன்னை தூக்கி எடுப்பார். ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உளையான சேற்றிலே ஆழமான படிகளை தூக்கி எடுத்தார், கண்மலையிலே நிறுத்தினார், காலை உறுதிப்படுத்தினார். அவர் துதிக்கும் ஒரு புதிய பரலை எனக்கு கொடுத்தபடியால் அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். ரைஸ் அப் மை பிரதர், ரைஸ் அப் மை சிஸ்டர். ஹவு லாங், எத்தனை ஆண்டு காலம் முடமாய் கிடப்பாய், எத்தனை ஆண்டு காலம் ஆலயத்துக்குள் போக முடியாத சூழ்நிலை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். இன்றைக்கு உன்னை கையை பிடித்து தூக்கிவிட கர்த்தர் உன் இல்லத்திற்குள் வந்திருக்கிறார், உன் படுக்க அறைக்குள் வந்திருக்கிறார், சமையல் அறைக்குள் வந்திருக்கிறார். எங்கே நடந்து போய் கொண்டிருக்கிறாய் அந்த இடத்தில் வந்திருக்கிறார். வலது கரத்தை நீட்டுகிறார். உன் பதில் என்ன? ஆண்டவர் வலது கரத்தை நீட்டும் போது, சே எனக்கு வேண்டாப்பா, நான் பிச்சைக்காரனா இருப்பேன்னா இருந்திருப்பான். ஆனால் தூக்கி எடுத்து விடுறதுக்கு he was cooperating with the Holy Spirit, as the Holy Spirit operated in you. பரிசுத்த ஆவியோடு கூட ஒத்துழைப்பு கொடுத்து கையை நீட்டினாங்க, தூக்கி எடுத்தாங்க, அவனை குணமாக்குனாங்க. இன்னொரு பிச்சைக்காரனா நேராக போய் படம் பார்க்க தியேட்டருக்குள்ளே போயிருப்பான், டாஸ்மாக் கடைக்குள்ளே போயிருப்பான். ஆனால் இந்த பிச்சைக்காரன் வித்தியாசமானவன். இத்தனை ஆண்டு காலமாய் நான் பாடலை கேட்டு அனுபவிக்க முடியாமல் இருக்கிறேனே, வசனத்தை கேட்டு அனுபவிக்க முடியாமல் இருக்கிறானே, நான் எதிர்பார்த்தது என்ன? அவனுடைய எதிர்பார்க்கல என்ன? ஆலயத்துக்குள் போக வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பாடல் வேண்டும், துதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவனுடைய எதிர்பார்க்குதல் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நீ எதிர்பார்ப்பது என்ன? உன்னை எதிர்பார்க்குதல் என்ன?
அவன் நடந்தான், குதித்தான், எழுந்தான், நடந்தான், ஆலயத்துக்குள்ளே போனான். ஆலயத்துக்கு வெளியே கிடக்கிற அன்பர்களே, ஆலயத்திற்கு போகும் மனமில்லை, வேதம் வாசிக்க மனமில்லை, ஜெபிக்க மனமில்லை, வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை. ஏன்? வேதத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அவன் செய்வதுதான் எல்லாம் நடக்கும். வாசித்தா தியானித்தா தான் எல்லாம் நடக்கும். வாசிக்க மனமில்லை, தியானிக்க மனமில்லை, என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ நினைத்திருப்ப உனக்கு நடக்கும், கேட்டது கிடைக்கும், எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். எப்பொழுது உன்னை கையை பிடிச்சு தூக்க ஒரு கர்த்தர் பக்கத்தில் வந்திருக்காருல, அவருக்கு ஒத்துழைப்பு கொடு, ஒத்துழைப்பு கொடு. இட் இஸ் ஃபினிஷ். இந்த வாழ்க்கை போதும்ப்பா, இதுவரை சப்பானியாக வாழ்ந்தது போதும்ப்பா, நான் எழும்புவேன், அல்ல ஐ வில் அரைஸ். கெட்டகுமாரன் தான் சொன்னான், பண்டி சாப்பிட்ட காலங்கள் போதும், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன். அவனுடைய எதிர்பார்க்கல் என்ன? ஐ வில் கம் பேக் டு மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். அப்பா விட்டு தூரம் போய், சோரம் போய், அழுக்கான பண்டியோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு போய், அந்த பண்டியின் சாப்பாடை சாப்பிட்ற ஆசைக்குள்ளே நீ வந்திருக்கிற. ஆனால் அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்க்கல் இருந்தது. என்ன? என் தந்தையின் வீட்டுக்கு நான் போவேன், அங்கே ஏராளம் ஆகாரம் இருக்கிறது, வேலைக்காரர்களுக்கு கொடுத்து போக மீதியும் இருக்கிறது, நான் எழுந்து நான் போவேன். அதில் அரைசன் கோவன் எதிர்பார்க்கல. என்ன? எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி போவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, அவன் திரும்பி வந்தான், மெல்ல நடந்து வந்தான். ஆனால் அப்பா ஓடி போய் கட்டி முத்தமிட்டு அவனை வஸ்திரத்தால் அவனை மூடி, அவனை பாவம் வெளியே தெரியாதபடி அவனை மூடி, அவனுக்கு பாதலட்ச போட்டு மோதிரம் போட்டு செலிப்ரேஷன் வச்சார். உன்னை எதிர்பார்க்கல. என்ன? நீ நினச்சது என்ன? அப்பா வருவார், எப்பப்போ வேலைக்காரில் ஒருத்தனா போய் இருப்பேன்னு சொல்ல தானே நீ நினச்ச. ஆனால் அப்பா என்ன பண்ணார்? தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டார். பார்த்தாயா? அவருடைய அன்பிலே மாற்றம் இல்லை, அன்பில் குறைவில்லை. அதே அன்பு, அதே அன்பு. நீ தூரம் போனாலும், நீ சோரம் போனாலும் அவருடைய அன்புக்கு மாற்றமே கிடையாது. அவர் மூடினார். ஏன்? உன்னுடைய அவமானத்தை மற்ற வேலைக்காரர்கள் பார்க்கக்கூடாது என்று. மூடப்பட்டவன் தான் பாக்கியவான். இரத்தத்தால் மூடப்பட்டவன் ரட்சிப்பன், வஸ்திரத்தால் மூடப்பட்டவன் தான் பாக்கியவான். உன் அலங்கோலத்தை மற்றவர்கள் பார்க்காதபடி, உன் அவமானத்தை மற்றவர்கள் பார்க்காதபடி மூட விரும்புகிறார் ஆண்டவர். எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். மோதிரம் போடுவார் என்று, செருப்பு போடுவார் என்று. செருப்பு வேலைக்காரர்கள் கிடையாது, அடிமை ஓடிடுவாங்க. ஆனால் மகனுக்கு தான் செருப்பு, மோதிரம் மகனுக்கு தான் மோதிரம், கொண்டாட்டம் மகனுக்கு தான் கொண்டாட்டம். எதிர்பார்த்திற்கு முடிவை கொடுப்பது மட்டுமல்ல, எதிர்பார்த்ததற்கு மேலாகவும் கொடுப்பார் இந்த தேவன். இன்றைக்காக நீ வரமாட்டாயா? அவன் எழுந்தான், சப்பானி எழுந்தது போல நீயும் இன்றைக்கு எழுந்து வா மகனே, எழுந்து வா மகளே. இதுவரை சப்பானியை கலந்த நாட்கள் போதும், இதுவரை பண்டியின் சாப்பாட்டது போதும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள் கடந்து வா. நான் எழுந்து நான் ஆலயத்துக்குள் போகப் போகிறேன், வேதத்தை வாசிக்கப் போகிறேன், நான் குதித்து எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கப் போகிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வாழ்க்கையில் வரும்பொழுது வேதம் சொல்கிறது, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுரு யோவானை பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்தில் அவளிடத்திற்கு ஓடி வந்தார்கள். ஜனங்கள் உன்னண்டையில் ஓடி வந்தார்கள். வாட் ஹேப்பன் டு யூ? நேற்று வரை டாஸ்மாக் கடையில் உன்னை பார்த்தோம், இன்றைக்கி ஆலயத்தில் பார்க்குறோமே. நேற்று வரை ஐசியூவில் நீ இருந்த, இன்றைக்கி வந்து ஆலயத்துக்குள் நீ வந்திருக்க. நேற்று வரை கடன்பட்டு ஒளிந்திருந்த நீ இன்றைக்கு ஆலயத்துக்குள் வந்திருக்கிற. வாட் ஹேப்பன் டு யூ? உனக்கு என்ன சம்பவித்தது? ஆண்டவரை பற்றி கொண்டேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். எதற்காக ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள்? இயேசு அவர்களுக்கு சொன்னார், காத்திருங்கள், உங்களுக்கு பரிசுத்தாவியை நான் கொடுப்பேன். வாக்கு பண்ணினேன்னா அந்த வாக்கு பண்ண பரிசுத்தாய் வருவதற்கு காத்திருங்கள். உன்னுடைய எதிர்பார்க்குதல் என்ன? ஆண்டவரே, பொன்னையும் பொருளையும் விரும்பி இந்த உலகத்தில் உண்மைத்தான் விரும்புகிறேன். உம்முடைய ஆவியானவர் எனக்குள் வர வேண்டும் அப்பா, எனக்கு ஆறுதல் தர வேண்டும். துன்பம் நிறைந்த உலகத்தில் எனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல்
ஆவியானவர் தான். நான் போகிற உங்களுக்கு நலமாக இருக்கும், போவேனானால் உங்களோடு கூட இருக்கும்படியாக உங்களை ஆறுதல் படுத்துகிற தேற்றவாளனை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். உலகம் ஆறுதல் இல்லாத உலகம். ஆறுதலை நாடி எங்கே போவீர்கள்? குடித்து விட்டால் துன்பத்தை மறந்துவிட முடியுமா? ஒரு படத்தை பார்த்து விட்டால் துன்பத்தை மறந்துவிட முடியுமா? முடியாது. உங்கள் துன்பங்கள் உங்களை விட்டு எடுபட வேண்டும். அதற்கு தேவை ஆவியானவர். ஒரு மனதோடு அவர்கள் காத்திருந்தார்கள். பலத்த காற்று அடிக்கும் முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமல் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆம், எல்லோரும் மேலும் ஆவியானவர் வந்து இறங்கினார். முகதாட்சண்யம் பார்க்காதவர், படிப்பை பார்த்து, நடிப்பை பார்த்து, பணத்தை பார்த்து, ஓட்டுற காரை பார்த்து அபிஷேகிக்கிறவர் அல்ல. தாகம் உள்ளவன் எவனோ தன் அண்டையிலே வரக்கடவன், அவனுக்கு நான் தண்ணீரை கொடுப்பேன். தாகம் வராத ஒரு தண்ணீர், ஜீவ தண்ணீர். 5 புருஷனோடு வாழ்ந்து கொண்டிருந்த 6வது புருஷனோடு, அவள்தான் அவருக்கு புருஷன் அல்ல, சமாரியா பொண்ணுக்கு கொடுத்தாருன்னு உனக்கு கொடுக்க மாட்டாரா? உனக்கு கொடுக்க மாட்டாரா? அப்படியே தாகம் என்ன, வேகம் என்ன, வாழ்க்கையில் நீ வைத்திருக்கும் விருப்பம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன? I'm waiting and counting on God to baptize me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்ப வேண்டும் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன். இந்த ஆவியார் வந்தால் வல்லமை வரும். இந்த ஆவியார் வந்தால் ஆலோசனை கிடைக்கும், வாழ்க்கையில் நடத்துதல் கிடைக்கும், வரங்கள் கிடைக்கும், கிருபைகள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்க பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். முன்மாரியை பார்க்கும் பின்மாரி பெரிதாக இருக்கும். ஆறுதலின் தேவன், we baptized with the comforter Holy Spirit. இந்த ஆறுதலின் தேவனாலே கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும், எத்தனை பேர் கடிதம் போட்டாலும், வாட்ஸ்அப் போட்டாலும், நிரந்தரமான ஒரு நிம்மதி ஆறுதல் வேண்டுமென்றால் ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். உடைய எதிர்பார்க்குதல் என்ன? நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்திருந்தேன். ஆலயத்துக்கு போகிற எந்த சான்ஸுமே கிடையாது. என் கூட படிக்கிற ஒரு ஃப்ரெண்டு சொன்ன, ஆவியானவர் உண்டு என்று ஒருவர் இருக்கிற உனக்கு தெரியுமான்னு. ஆனால் ஆலயத்துக்கே போகாது எனக்கு எப்படி ஆவியானவர் பற்றி தெரியும்னு. ஆனால் அவர் சொன்ன, நீ கேட்டுப்பாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீ கேட்டு அமைக்கு கூலிக்கு சரிந்து விழும்படி கொடுக்கிற தேவன். அவர் கொடுத்தார் என்றால் பூமி தாங்காது. படகு அமலத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக கொடுக்கிற தேவன் அரைகுறையாய் கொடுக்க மாட்டார். உன்னை முற்றிலுமாய் அபிஷேகிப்பார். பரிசுத்தாவி வரும்பொழுது நீ பலனடைவாய், ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறுவாய். எனக்குள்ள ஆசை வந்தது, தாகம் வந்தது, தீராத தாகம். அந்த கல்லூரி மரத்தண்டிலே நான் ஜெபிக்கிறேன், பரிசுத்தாவி எனக்கு தாரம் தாரம் என்று ஜெபிக்கிறேன். கல்லூரியில் எல்லோரும் என்னை தேடுறாங்க. நான் எங்கே போயிட்டேன்னு எனக்கே தெரியாதுங்க. ஆண்டவரே, நீ சொன்னீரப்பா, தாகம் உள்ளவன் எவனோ என்னண்டையில் வரக்கடவன், அவனுக்கு நான் தாகத்தை தீர்ப்பேன் என்று சொன்னீர். தாகம் தீர்க்கிற ஜீவ நதியே, வற்றாத நீர் ஊற்றே, எனக்குள்ள வாருங்கப்பா என்று கதறின கண்ணீர் வடித்தேன். 3 மணி நேரம் என்னையே மறந்து ஜெபித்தேன். அப்பொழுது கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். அதற்கு அடையாளமான அந்நிய பாஷையும் கர்த்தர் கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்போது என் வாழ்க்கை என்ன தெரியுமா? மிகவும் பயந்த ஒரு ஆள். நான் பேசினா வெளியே கேட்கவே கேட்காது, அப்படிப்பட்ட ஒரு ஆள். பரிசுத்தாவி வந்தபோது எனக்குள்ள ஹோலி போல்னஸ் வந்தது, தைரியம் வந்தது. தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுறேன், தெருவில் நின்று ட்ராக் கொடுப்பேன். எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வந்தது. இன்றைக்கு உலகத்தின் பல பகுதிக்கும் என் பேக்கை தூக்கிட்டு தனியாகவே போகிறேன். கூட ஆண்டவர் வந்து கொண்டு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உன்னை எதிர்பார்க்குதல் என்ன? இம்மைக்காக மாத்திரம் அவரிடத்திலே நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போமா? வீடு தரோப்பா, காரு தரோப்பா, வேலை தருங்கப்பா, திருமணத்தை நடத்தி வைங்கப்பா, இது மட்டுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை, இதற்கு மேலாக ஒன்று. நிரந்தரமான ஆறுதலை கொடுக்கிற ஆவியானவரை கேட்டு பாருங்கள். அவன் உள்ளத்துக்குள் வந்து விட்டார்.
உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் வெட்கம் இரட்டத்தனியான கனமாக மாறும். உன் அழுகை ஆனந்த கழிப்பாகும். ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதிய உடையை கத்தர் கொடுப்பார். ஆனந்தில் அபிஷேகத்தை கொடுப்பார். என்ன இந்த பத்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காள்? ஐம் ட்ரங்க் வித் வைன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் திராட்சரசத்தால் நான் குடித்து வெறி கொண்டது போல் வாழ்ந்து கொண்டிருக்கேன். என்னை சுற்றி இருக்க துன்பங்களுக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் ஆவியானவர் சொல்ல முடியாத சந்தோஷத்தையும் மகிமையால் நிறைந்த சமாதானத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி வந்தது? ஆவியால் வந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை எதிர்பார்க்குதல் என்ன? சின்ன சின்ன காரியம் கேட்காதீங்க, அரிதான ஒன்றை கேளுங்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக எலிசா உன்னை எதிர்பார்க்கல் என்ன? நம்மனா கேட்டிருப்போம், பைபிள் ஸ்கூல் கட்டி கொடுங்க, வங்கியில் பணத்தை வைங்கன்னு கேட்டிருப்போம். அவன் சொன்னான், உன்னில் இருக்கிற ஆவி ரெட்டிப்பாக எனக்கு வேணும்னு கேட்டார். ஐ வாண்ட் டபுள் போர்ஷன் ஆஃப் யுவர் அனாயிண்டிங். அரிதான ஒன்றை கேட்டாய். மனுஷனால் கொடுக்க முடிய ஒன்றை நீ கேட்காதே, மனுஷனால் கொடுக்க முடியாத ஒன்றை கேள். மனுஷனால் கொடுக்க முடியாத ஒன்று உண்டென்றால் பரிசுத்த ஆவியானவர். ரெட்டிப்பான அபிஷேகம் வந்தது எலிசா மேல். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, கடைசி அற்புதம் எப்படி தெரியுமா? அவர் செத்த பிறகு கல்லறையில் ஒரு டெட் பாடியை போடும், செத்த பணத்தை வச்சு உயிரோட உட்காந்துட்டான். அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கும்போது எலும்புக்குள்ளே இருக்கும் அபிஷேகம். நீ செத்து போனாலும் இந்த கல்லறையில் ஒரு டெட் பாடி போட்டால் உயிராக வந்துடும், செத்த பணத்தை போட்டால் உயிரோட வந்துடும். அவ்வளோ வல்லமை. கேளுங்க, வல்லமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், ரெட்டிப்பான அபிஷேகங்கள் வந்து விட்டபடியா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்ட முடியும். வறுமை, கஷ்டம், துன்பம், பயம், மன அழுத்தம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு காட்டி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன், கொண்டாடுவேன், துதிப்பேன். ஆவியானவர் வந்து விட்டபடியால் என் பாடல் தோனி ஆண்டவர் கேட்பார். ஆடல் பாடலை கர்த்தர் கேட்பார். பழைய கவலைகள், மன அழுத்தங்கள் ஓடி போனது, மனமகிழ்ச்சி வந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உன் எதிர்பார்க்குதல் என்ன? ஆழமான அனுபவத்துக்குள்ளே வாங்க. லான்ச் அவுட் இந்த டீப். சீமோனே, உனக்கு என்ன அனுபவம்? நான் உம்மோட இருக்கணும்ப்பா, வா, ஆழத்துக்கு வா. ஆழத்தில் போயின பிறகு தான் இறவுமோனதும் உழைச்சும் கிடைக்காத ஒன்று கிடைச்சது. அவனுடைய படகு அமிழத்தக்கதான ஆசீர்வாதம் கிடைத்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு போகிற வேலை வேண்டாம். எப்போதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கு, எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இரு, எப்பொழுதும் ஆராதனை செய்து கொண்டே இருக்கு. உடைய வியாபாரம் செழிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் கொண்டாட்டம் வரும், எல்லா ஆசீர்வாதம் தேடி வரும். ஏனென்றால் ஆசீர்வதிக்கிறவரை நீ சுமந்து செல்கிறாய். கண்களை மூடி ஜெபிப்போமா? எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். இரட்டிப்பான வல்லமையின் அபிஷேகத்தை உனக்கு கொடுப்பேன். ஒன்று குறையாமல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவரே, சப்பானியை போல ஆலயத்துக்கு வெளியே கதறிக்கொண்டிருக்கும் ஐஸ்வர்யமான உம்மை பார்த்து கேட்காமல் பிச்சை மனுஷரை பார்த்து பிச்சை கேட்கிற மக்களை சந்திக்க வரமாட்டீரோ ஆண்டவரே? நீ சந்திக்கிறவர் அல்லவா? பேதுரும் யோவானும் நம்மிடத்தில் எதிர்பார்த்து நோக்கி பார்த்த மனிதனை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஒன்றிருக்கிறது இயேசுவின் நாமம் என்று சொல்லி கையை பிடித்து தூக்கி விட்டது போல சப்பானியாய் கிடக்கிற மக்களை தூக்கிவிட இந்த வசனத்தை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆலயத்துக்கே வராதவங்க துள்ளி குதித்து ஆலயத்துக்குள் வரத்தக்கதாய் அவருடைய கால்களிலே பலனை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, எதிர்பார்த்திருக்கிற மக்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றும் அப்பா. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டும். ஷவர்ஸ் ஆஃப் பிளஸிங், ஷவர்ஸ் ஆஃப் பிளஸிங். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு போதாதையா. நீச்சல் ஆழத்துக்கும் அது ஜனம் செல்ல வேண்டும் ஆண்டவரே. உண்மையிலே மகிழ்ந்து கழிவுற வேண்டும். வருகைக்கை காத்திருக்கும் பரிசுத்தத்தை உடலாக இருக்க வேண்டும். பலப்படுத்துங்கப்பா, சிறப்படுத்துங்கப்பா, உங்கள் பிள்ளையை சீர்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உண்மை நம்பி இருக்கிற மக்களை ஒருபோது ஏமாற்றாதவர், விட்டு கொடுக்காதவர், ஒருபோது கைவிடாதவர், மறக்காதவர், மறுதளிக்காதவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு வியாதியை குணமாக்கும், பாவத்தை இந்த அவரை விடுதலையாக்கும், ராட்சியம், சந்தோஷம், சமாதானம் காணும்படி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.